ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபிஷ் கறி தான் பண்ணி காணிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தா பீஸ் மீன். இந்த பீஸ் மீன் பார்த்தீங்களா, இது கேரைன்னு சொல்லுவோம். கேரை ஃபிஷ் கறி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சுருக்கேன். இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கொடம்புளி பார்த்தீங்களா, இந்த கொடம்புளி தான் இங்கே கேரளாவில் மெயின். இந்த கொடம்புளி வச்சு தான் இந்த ரெசிபி உங்களுக்கு நான் பண்ணி காணிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி, வெளுத்துள்ளி, உள்ளி, உலுவா, கடுகு, மிளகு பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி, கறிவேப்பிலை, கோகனட் ஆயில், தண்ணி, பின்ன கோல்டு வின்னர். இதை வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறமா கொஞ்சம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதில் நான் சொன்னேன்ல, உலுவா, கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. உலுவா, கடுகு போட்டுட்டு நல்லா தெறிக்கணும். ஒரு சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு கேட்டு முடித்த உடனே இந்த இஞ்சி, உள்ளி, வெளுத்துள்ளி போட்டுக்கோங்க. எல்லாருமே இந்த ஃபிஷ் கறி ரெசிபி கேட்டிருந்தேங்க. உங்களுக்காக தான் இன்றைக்கி நான் ஃபிஷ் கறி ரெசிபி பண்ணுறேன். இப்படி தான் பண்ணணும், சிம்பிளானது தான். எங்கள் கேரளா ஸ்டைல் இப்படி தான் ஃபிஷ் கறி பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஷ் கறி எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணணும். பண்ணிவிட்டு யாராருக்கு பிடிக்குதுன்னு கமெண்ட் பண்ணணும். இந்த வெளுத்துள்ளி, உள்ளி, இஞ்சி நல்லா இளக்குங்க. கோகனட் ஆயிலும் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா இளக்குங்க. நல்ல ஒரு லைட்டாக இறக்கி விட்டுக்கணும். நல்லா இறக்கி முடிச்சுட்டு உள்ளே கொஞ்சமாக ஒரு கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணுங்கள். பின்ன இதில் ஒரு டொமேட்டோவும் சேர்க்கணும், தக்காளி. பார்த்திங்களா, இந்த நல்லா எண்ணெயில் ஒடிச்செடுக்கணும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு பச்சை மிளகு கீறி போடணும். ஒன்று போட்டால் போதும், எரிவுக்கு ரொம்ப வேண்டாம். ஒரு பச்சை மிளகு போட்டால் போதும். ஒரு பச்சை மிளகு போட்டாச்சு. நானே வீடியோ எடுத்து நானே பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்காக நான் பண்ணுறேன். எல்லோரும் பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் நினைக்கலாம், என்ன இவங்க சிக்கன் கறி ஃபிஷ் கறியாக வீடியோ பண்ணுறாங்கன்னு. ஆனால் கேரளாவில் நாங்கள் நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டோம். எப்போவுமே இங்கே ஃபிஷ் இல்லாமல் யாரும் இல்லை. எனக்கு மெயினாக ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்போவுமே ஃபிஷ் வாங்கிடுவேன். பின்ன இது கூட நான் சொன்ன மசாலா ஐட்டம் இது ஒன்றும் இல்லை. மல்லிப்பொடி, மிளகு பொடி, மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு இலக்குங்க. அந்த ரெட் கலர்லாம் இந்த கலர் மாறும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா இலக்குங்க. இலக்கிட்டு இல்லை எரிவு மிளகா பொடின்னு நீங்கள் சொல்லுவீங்க, அது 2 ஸ்பூன். பின்ன 3 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பின்ன மல்லிப்பொடி 2 ஸ்பூன், மஞ்சப்பொடி தேவையான அளவு. பின்ன இது கூட 2 தக்காளி போட்டுடுங்க. தக்காளி போட்டு தக்காளி ரொம்ப நம்ம இழக்க வேண்டாம், லைட்டாக போதும். இலக்கிட்டு பின்ன இல்லை மெயினாக பார்த்திங்கன்னா காஷ்மீரி கொடம்புளி. இந்த கொடம்புளி தண்ணி, இந்த கொடம்புளி கழுகி நல்லா தண்ணியில் நீங்கள் புளி ஊற வைப்பீங்களா, அது மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இதுதான் மெயின் இந்த கேரளாவுக்கு ஸ்பெஷல் கொடம்புளி. ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. தக்காளி எல்லாம் போட்டு பின்ன இது கூட
தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாமே போட்டு இன்னும் தெரியுதா குழம்புல எல்லாம் போட்டு கறி ரெடி ஆகிடுச்சு. பின்ன அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு இலக்கு இலக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது. இதில் அப்படியே நான் பீஸ் மீன், இந்த பீஸ் மீன் பார்த்திங்கன்னா கேரை மீன்னு சொல்லுவோம். இதில் முள்ளே இருக்காது, சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கும். இதுதான் கேரை. எனக்கு கேரை தான் வாங்கியிருக்கேன். இதுதான் போடுறேன் பாருங்கள். அவ்வளோதான். ஒரு இலக்கு இலக்கி விட்டுருங்க. இதை உடஞ்செல்லாம் போகாது இந்த மீன். அவ்வளோதான். இதில் லைட்டாக கொஞ்சம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா இந்த கேரளா ஃபிஷ் கறி ரெடி ஆயிடும். பிடிச்சா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். இதுக்குள்ள அவுட்புட் நான் உச்சைக்கு போடுறேன். நன்றி.